Praise the Lord. Hallelujah. சியோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 சாமுவேல் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரம் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13 முதல் 22 அதிகாரங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக தரப்படுகிறதான நிகழ்ச்சிகள் தாவீதின் குடும்பத்தில் துன்பங்கள் ஏற்படும் என்னும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாக காணப்படுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் தாவீதின் மாம்ச இச்சை, விபச்சாரம், கொலை ஆகிய பாவங்களின் முதற் பலன் கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சகோதரியுடன் தகாத உடலுறவு, கொலை போன்றவை அவனுடைய குடும்பத்திற்குள்ளேயே நடந்தன. தாவீதின் மாம்ச இச்சை அவனுடைய குமாரனாகிய அம்னோன் மூலம் மீண்டும் வெளிப்பட்டது. தாவீது உரியாவின் குடும்பத்தின் மகிழ்ச்சியை அளித்தபடியால் தேவன் தாவீதின் குடும்பத்தின் மகிழ்ச்சியை அளித்தார். பல தடவைகளில் இவ்வாறு கற்பனைகளை மீறுகிறவர்கள் மீது, கர்த்தருடைய வசனத்தை மீறுகிறவர்கள் மீது துக்கமும் துன்பமும் உண்டாவதை நாம் காண்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே தன்னுடைய மூத்த குமாரனால் தன்னுடைய குமாரத்தை கற்பழிக்கப்பட்டால் என்பதை கேட்ட தாவீது மிகுந்த கோபம் அடைவதை நாம் காண முடியும். இருந்த போதிலும் தாவீது அம்னோனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தகுதி இல்லாதவனாய் இருந்தான். தாவீதின் ஒழுக்கக்கேடான பாவம், பத்சேபாளுடன் கொண்டதான உறவு அவனை பலவீனப்படுத்திவிட்டது. இதனால் தன்னுடைய குமாரர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தன் வீட்டு நிர்வாகத்தை சீர்படுத்தவும் இல்லாதவனாக ஆகிவிட்டான். தாவீது குற்றம் சாட்டப்பட முடியாத அளவு உயர்ந்த தகுதி இல்லாதவனாய் இருந்தபடியால் அவனுக்கு தன் மகனை கண்டிக்க மனதைரியமும் அதிகாரமும் இல்லாமல் போயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தோடு நடக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளின்படி, கர்த்தருடைய வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டும். தொடர்ந்து அப்சலோம் அம்னோனை கொலை செய்து விடுகிற காரியத்தையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அம்னோன் தமாருடன் தகாத பாவம் செய்தபடியினால் அழித்திருக்கும்படியாக இந்த காரியங்கள் அங்கே நடக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் தெரிவிக்கிறது. பாவத்திலே விளந்து கிடைக்கிற ஒவ்வொருவரும் அந்த சாபத்தை தான் அவர்கள் சந்திப்பார்கள். தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே அப்சலோம் எருசலேமுக்கு திரும்பி வருகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இதற்காக செருயாவின் குமாரன் யோவாப் செயல்படுகிற காரியத்தை குறித்து தந்திரமாக ஒரு ஸ்திரீயை வரவழைத்து தாவீதோடு பேச செய்து அங்கே அப்சலோமை எருசலேமுக்கு மீண்டுமாய் கொண்டு வருகிறார். எருசலேமுக்கு வந்த அப்சலோம் தாவீதின் முகத்தை காணாதபடிக்கு 2 ஆண்டுகள் தனியாக வாசம் பண்ணுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அப்சலோம்
மோவாபு ராஜாவிடத்திலே அனுப்பும்படி அழைப்பித்தான். வர முடியாதபடியாலே அங்கே அந்த மோவாபினுடைய வில்லாண்மையிலே வயலிலே தீக்குளித்தி போட்டதை குறித்து பார்க்கிறது. தொடர்ந்து வந்து அந்த அப்சலோமை சந்தித்த பொழுது ராஜாவிடத்திலே கொண்டு செல்லும்படி அங்கே கேட்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 17 அதிகாரத்திலே அப்சலோமின் சதி திட்டம் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். தன்னுடைய தகப்பனாரிடமிருந்து இஸ்ரவேலின் சிங்காசனத்தை கைப்பற்றிக் கொள்ள அப்சலோம் 4 வருடங்களாக சதி திட்டம் தீட்டினபடியால் பெரும்பாலான மக்கள் தாவீதுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். அப்சலோமின் நயவஞ்சக தந்திரத்தின் மூலமாக தேசத்திலே ஜனங்களை தன்பால் ஈர்த்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். தாவீது தான் செய்த துணிகரமான பாவத்தினாலும் அதனால் ஏற்பட்ட பின் விளைவுகளினாலும் குடும்பத்தை நிர்வகிக்கவும் கட்டுப்படுத்தவும் இயலாத நிலைமையில் இருந்தபடியினால் மக்களின் மரியாதையும் ஆதரவையும் இழந்து விட்டார். முன்னதாக ஒரு காலத்தில் ஆண்டவரோடு கொண்டிருந்த உண்மையான உறுதியான பற்றுதலின் காரணமாக தன் குடும்பத்தையும் தேசத்தையும் நேர்மையுடனும் கண்டிப்புடனும் கட்டி காத்து வந்தார். ஆனால் இப்பொழுது அவர்களை வழிநடத்தும் திறமை சிதைந்து விட்டது. பாவங்களே இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து விடுகிறது. எனவே தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து தனது அரண்மனையை விட்டு வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும். தன் சொந்த குமாரன் அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடிப்போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்சலோம் இப்பொழுது தாவீதை கொண்டு போடும்படியான காரியத்தை செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 16 அதிகாரத்திலும் இங்கே தாவீது சீபாவுடைய காரியங்கள், சேமையோ தாவீதை சபித்தல் காரியங்கள் எல்லாம் சொல்றேன். தியானித்து வசனங்களை தியானித்து சபையுடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். இன்னொரு தேவன் மகிமையான காரியங்கள் செய்வது வராது. ஆமீன் ஆமீன்.